வடபகுதியிலே வாழ்கின்ற குடும்பங்கள், மீனவ குடும்பங்கள் அல்லது மீனவ அல்லாதவர்களுக்கு செய்கின்ற பல்வேறான உதவிகளை நாங்கள் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். எனவே அந்த வகையிலே இந்தியா எங்களுக்கு முதலாவதாக நிற்கின்றது அனைத்திற்கும். குறிப்பாக உதவியாக இருக்கட்டும், அனர்த்தங்களின் போது அவர்கள் வாழ்வாதார திட்டங்கள், உட்கட்டுமான வசதிகளை ஏற்படுத்துவதில் அவர்கள் காட்டுகின்ற அக்கறையும் அவர்கள் காட்டுகின்ற விடயங்களும் முன்னின்று பார்க்க வேண்டியது. குறிப்பாக இந்த வடமாகாண மக்கள் அந்த இந்தியாவின் அனுசரணையும் அந்த தொகுப்பொழி உறவு என்று சொல்லக்கூடிய அந்த உறவினையும் இன்று பாராட்டியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் சில கசப்பான சம்பவங்களும் இந்த வடபகுதியில் இது இன்று பேசக்கூடிய விடயங்கள். இந்த வேளையிலே நாங்கள் வந்தவர்களை வரவேற்க வேண்டும். அவர்கள் இந்த தருகின்ற உதவி சிறியதாக இருந்தாலும் அந்த உதவியை பெறுகின்ற எங்களது மீனவர்களை பொறுத்தவரையிலே இன்றைய காலகட்டத்தில் இந்த 2600க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இருக்கின்றன. இருந்த போதிலும் அவர் தரக்கூடிய பெருமதியான உணவு பொருட்களாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு கிடைக்கக்கூடியதாக இருப்பதால் அது மேலும் இன்னும் மிச்சம் விடுபட்டவர்களுக்கு அல்லது இன்னும் மேலதிகமான ஏனைய தேவை, குறிப்பாக மீன்பிடி வலைகளாக இருக்கட்டும் அல்லது படகுகளாக இருக்கட்டும் போன்ற பல திட்டங்கள் இந்திய அரசு எங்களுக்கு வழங்க வேண்டும். அதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக மனதிலும் அவ்வாறான பாரிய திட்டங்கள் இந்த வடபகுதிக்கு வழங்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறதை நாங்கள் அறிவோம். இருந்த போதிலும் மீனவர் தலைவர் என்ற முறையிலே இந்த விடயத்தை நாங்கள் அவர் சுட்டிக்காட்ட வேண்டும். ஒரு முறை வருகை தந்த எங்களது முரளி அவர்களுக்கு துணைத்தலைவர்களுக்கும் அதே போல அவருடைய சிலைகள் அவர்களுடைய திணைக்களம் சார்ந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லிய வாங்க. சரி சின்ன ஆமா அடுத்ததா நீங்கள் இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்களின் சார்பாக இன்று மன்னார் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சில நபர்களுக்கு இந்த உதவிப் பொருட்களை இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற இந்த உதவிப் பொருட்களை வழங்க உள்ளதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சைக்ளோன் தித்வா, அதாவது தித்வா புயல் வந்ததற்கு பிறகு இலங்கை நாட்டிலே பல்வேறு பிரதேசங்கள், மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களுக்கான அந்த மக்களுக்கான உதவிகளை 28 நவம்பர் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆபரேஷன் சாகர் பந்து என்ற நடவடிக்கையின் ஊடாக இந்திய மக்களின் சார்பாக பல்வேறு உதவிகள் இதுவரைக்கும் 1200 டன்னுக்கும் மேலதிகமாக உணவுப் பொருட்கள், உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே, அந்த வரிசையிலே வடக்கு மாகாணத்துக்கும் ஒரு சில பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு இந்த உதவிகளை வழங்கி வருகின்ற வரிசையிலே இன்றைய நிகழ்வும் இருக்கிறது. இருக்கிற தேவைகள் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக நீங்கள் சொன்னது போல வலைகள், என்ஜின்கள், படகுகள் போன்ற உதவிகளும் அதுக்கான செய்தியையும் விரைவில் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இந்திய அரசாங்கமும், இந்திய துணை தூதரகமும், இந்திய மக்களும் உங்களுடன் துணை நிற்கின்றார்கள். இது இன்று மட்டுமில்லை, என்றும் அப்படிதான் இருக்கும் என நம்புகிறேன். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த நிறுவனங்களுக்கும் அதுக்கான தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.